ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அல்காரிதம்னு சொல்லிட்டு நம்ம அல்காரிதம் அனாலிசிஸ் இந்த பேப்பரில் வந்து ஒரு டாபிக் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம வந்து டெஃபினிஷன், அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறோம், இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிக்கு ஃபார்முலா, அப்புறம் இதோட சூடோ கோடை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து 3D அல்காரிதம்னு சொல்லுவாங்க. 3D அல்காரிதம்னா என்ன நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் ஆஃப் அதில் கொடுத்துருக்க கொஸ்டினோட ஷார்ட்டஸ்ட் பாத் நம்ம வந்து வெர்டிசஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். இப்போ டெஃபினேஷன் முடிஞ்சு ஸ்டெப்ஸை பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இது டிஸ்டன்ஸ் சோர்ஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். அடுத்து வந்து அன்விசிட்டட், அதாவது செலக்ட் த அன்விசிட்டட் வெர்டெக்ஸ் வித் ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ், அதாவது இருக்கிற ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸை இருக்கிற அந்த வெர்டெக்ஸை வந்து நம்ம அதை தான் வந்து ஹெட்டாக செலக்ட் பண்ணுவோம். அடுத்து ஒவ்வொரு இது நம்ம பார்த்து கண்டுபிடிச்சி அதை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம் அன்டில் வந்து எல்லா நோடு வந்து விசிட் ஆகிடுச்சுன்னா அதை செக் பண்ண வைக்கணும் கடைசியில். இதில் வந்து இப்போ ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டோம், டெஃபினேஷன் முடிச்சிட்டோம். அடுத்து டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கணும். டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து யூஸிங் அரே, ஃபஸ்ட் அரே வச்சு யூஸ் பண்ணுறப்ப O of V ஸ்கொயர், இது O of V ஸ்கொயர்ன்றது யூஸிங் அரே வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. அடுத்து மின் ஹீப், அதாவது ப்ரியாரிட்டி ஹீப்னு சொல்லிட்டு ப்ரியாரிட்டி கியூன்னு சொல்லிட்டு இதில் நம்ம வந்து சூடோ கோடில் பார்ப்போம். அதுக்கு நம்ம இதுக்கு நம்ம வந்து ஃபார்முலா பார்த்தோம்னா O of V + E × log V. அடுத்து பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து மின் ஹீப் முடிச்சு. அடுத்து யூஸிங் ஃபிபனோசி வச்சு யூஸ் பண்ணோம்னா, ஃபிபனோசி காண்டி நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஃபிபனோசி யூஸ் பண்ணோம்னா O of V log V + E, இதுதான் வந்து அதோட ஃபார்முலா. அடுத்து இதெல்லாம் இப்போ நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இதுக்கு கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கிறோம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O × V, அதாவது O ப்ராக்கெட் V. இப்போ நம்ம இதுக்குரிய சூடோ கோடு பார்க்க போகிறோம். சூடோ கோடுன்றது நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த கோடை நீங்கள் பார்த்து இதில் வந்து எல்லாமே பேசிக்காக வந்து நான் இப்போ முன்னாடி சொன்னதான் வந்து இந்த சூடோ கோடில் இருக்கும். இதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து நானாக ரெடி பண்ணதை வந்து நான் உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன். அதோட இந்த ப்ரோக்ராமோட சூடோ கோடோட அவுட்புட்டை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். அந்த ப்ரோக்ராம்லேயும், அதாவது அந்த சம்லேயும் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கம்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.